ஆதியாகமம் எல்லாரும் பாருங்க. ஆதியாகமம் 12 2வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்ப சொல்றாரு இதவ? அவனை அழைத்த இந்த யுத்தம்லாம் மேற்கொண்டு பிறகு இவன் புலம்புறப்ப சொல்றாரு, அப்பா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு. இவனுக்கு சொல்லும் போது ஒருவேளை அந்த கட்டத்தை அவன் நம்ப முடியல, புரியல. ஏன்னா எல்லாம் இருக்குது, ஆனா என்ன இல்லை, இது இல்லை. இது இல்லத்தினால நிறைய கலங்குறான், திகைறான். அது சொல்றாரு, ஒரு குழந்தை இல்லாத நேரத்தில் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 15வது அதிகாரத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 15:5 நான் வாசிக்கிறேன். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக சரி இல்லையா. இதெல்லாம் பாருங்க, இந்த காட்சியெல்லாம் நடந்துட்டு முடியுது. சொல்றாரு, புள்ள இல்லாதவனுக்கு உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு விசுவாச வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணி இவன் மனசை தேத்தி அனுப்புறாரு. ஆண்டவர் சில காட்சி வானத்திலெல்லாம் காமிச்சு, பிக்சரெல்லாம் காமிச்சு அனுப்புறாரு. பயப்படாத, இப்படி இருப்ப, உன் சந்ததி வான நட்சத்திரங்கள் போல இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கற்பித்து விசுவாசத்தை நல்ல வர்த்திக்க பண்ணி அனுப்புறாரு.